அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் 2026 மார்ச் 3ஆம் தேதி நடைபெற இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தால் ரிஷபராசினருக்கு ஏற்பட போகும் மாற்றம், கிடைக்க போகும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சந்திர கிரகணமானது ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபமாக இருக்க போகுதா இல்லை அசுப பலன்களை தரப்போகுதான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு ஒளி கிரகங்கள்னும் அழைக்கப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் கிரகணமாகும். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் இந்த சந்திர கிரகணம். வரும் செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறதால சிம்ம ராசி கடகலக்கணத்தில் கிரகணம் நடைபெற இருக்கு. அதனால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதால கிரகண சாந்தி செய்கிறது நல்லது. சந்திர கிரகணத்தன்று ரிஷபராசினருக்கு கிடைக்க போகும் பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. ராசிக்கு 10ஆம் ராகு, சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சேர்ந்துருக்கு. 11ஆம் ஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்காங்க. இது ரொம்பவும் அற்புதமான அமைப்பாக அமைஞ்சிருக்கு. நிதி சார்ந்த விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல பண வரவுகள்லாம் இப்போ உண்டாக போகுது. நிறைய உழைப்பதற்கான தயாராக நீங்கள் இருக்கணும். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால நிறைய கண் திருஷ்டி உங்களுக்கு ஏற்பட போகுது. மிக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. ஜாயிண்ட்டுகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தனவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறதால மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஜவுளி தொழிலில், கம்ப்யூட்டர் துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பார்மா துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது. 2ஆம் இடத்துல இருக்கும் குரு பகவான் அற்புதமான தனவரவை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பிள்ளைகளுக்கு பெரிய முன்னேற்றம் தரும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. மேலும் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க போகுது. சிஏ படிக்கிறவங்க, காமர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எலக்ட்ரானிக் துறையை சேர்ந்தவர்கள் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. வாஸ்துப்படி 4ஆவது ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், கேது இணைகிறாங்க. சந்திரன் கேது இணைவால் பழைய வீடுகளை நீங்கள் கொடுத்துட்டு புதிய வீடுகளை வாங்குவீங்க. சில வீடுகளில் வாஸ்து தோஷம் இருக்குங்க. வாஸ்து தோஷத்தை வீட்டை இடிச்சிட்டு தான் சரி செய்யணும் அப்படின்னு கிடையாது. சிறிய சிறிய எளிமையான வழிகளில் கூட நிவர்த்தி செய்யலாம். வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கிறதால ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீங்கள் அம்மாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்க போகுது. இதயம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கான உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. கிருஷ்ணர் மந்திரத்தை சொல்லி சுவாமியை வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைய போகிறாங்கன்னு நம்பப்படுது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள்லாம் இப்போது மீண்டும் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக முடிவடையுங்க. மேலும் வேலையில் கூடுதல் பொறுப்புகள் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கக்கூடும். அவர்கள் கடந்த காலத்தின் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம். வேலை மற்றும் பதவியில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. மேலும் பல்வேறு முதலீடுகளிலிருந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் உங்களால். வியாபாரிகள் தங்கள் தொழில் புதிய இடங்களில் விரிவுபடுத்தலாம். செலவுகளை சீராக சமாளிக்க முடியுங்க. பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள்லேருந்து அவர்கள் அதிக லாபம் ஈட்டலாம். உங்களுடைய ஆரோக்கியம் நிலையானதாக இருக்கும். இது சாதகமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வருமானத்துக்கு எந்த குறைவுமே இருக்காதுங்க. உறவினர்கள் வருக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்க போதுங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சகோதரர்களால் அனுகூலம் உண்டாக போகுது.
உங்களுடைய நீங்கள் முயற்சி செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்துமே அனுகூலமாக முடிய போகுது. தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துடுங்க. கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள கூட நேரிடுங்க. சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருக்கிறதால சிரமம் எதுவுமே இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பரிகாரமாக முருகபெருமான வழிபாடு பண்ணுங்க. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணமானது அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது. சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும். சில இடங்களில் வேலையில் பொறாமை கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கேற்ற பெருமை கண்டிப்பாக உண்டாகுங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி சந்தோஷம் உண்டாக போகுதுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு பரிந்துரை கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடந்து கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருந்த விவகாரமெல்லாம் நீங்கி பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் பெருமையும் உண்டாக போகுதுங்க. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் கலைத்துறையினர் நல்ல வாய்ப்பு கிடைத்து முன்னேற்றம் அடைய போகிறாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால ரியல் எஸ்டேட் தொழில் மிக சிறப்பாக நடக்க போகுது. மேலும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்கணும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் கண்டுக்கணும் நீங்கள். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மேலும் சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுகளில் ஆளாகாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக செயல்படுங்க. வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் மூலம் மனக்கவலை ஏற்படலாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு லாபகரமான நடக்குங்க. வாக்கு வன்மையால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அரசியல்வாதிகள் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத தடை தாமதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. சிறிய வேலையும் செஞ்சு முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் எதிர்பார்த்த சாதக பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உடல்நிலையில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பு எடுக்க தேவையில்லாமல் அமையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கள் போதுங்க. தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சு கிடைக்காம இருந்த இடமாற்றம் இப்போ கிடைக்க போகுது. வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியில் முடியும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் கூட போகுதுங்க. செலவுகள்லாம் அதிகரிக்கும். கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க, நல்லது. மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வீணான அலைச்சல்களை ஏற்படுத்திடுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க அதிக போட்டி பொறாமைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பார்க்கும் கடனுதவிகள் தாமதப்படுவதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். நினைச்சதை சாதிக்கும் வகையில் உங்கள் நிலை உயருங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பழைய கடன்கள் அடையக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்க போகுதுங்க. மேலும் மிருக சீரிஷம் 1-2 பாதக்காரர்களுக்கு மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் அதிக கவனம் செலுத்துறதே நல்லதுங்க. தேவையில்லாத பொழுதுபோக்குகளை தவிர்த்தா ஓரளவுக்கு முன்னேற முடியும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு உத்தமம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டாகி இருக்கு. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவுகளில் இருந்து இடம் தெரியாமல் போக போகுது. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கும் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. பரிகாரமாக நீங்கள் சிவன் கோவில்களில் இருக்கும் துர்க்கை அம்மனை பூஜித்து வணங்கி வர காரியங்கள் சாதகமாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும்.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.